Hello friends, welcome to our channel Mechanical Motivator. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து importance of FEA அத பத்தி தான் பார்க்க போறோம். So இது வந்து mechanical related and co-related topic. So it will be very useful for common to all people also. ஏன்னா நம்ம டெய்லி என்கவுண்டர் பண்ற ஒரு சில விஷயங்களுக்குள்ள இருக்க மெக்கானிக்கலோட பேசிக் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ FEA அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். ஸோ FEA ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். ஸோ நார்மலாக வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. காரை உடனே அப்படியே நம்ம இஷ்டத்துக்கு வந்து டிசைன் போட்டு இல்லை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியாது. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட மெத்தட்ஸ்லாம் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கும். காமனாக என்னென்ன மெத்தட்ஸ்ன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 3 விதமான மெத்தட் சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் என்னன்னா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரோட்டோடைப்போட டைமென்ஷன்ஸ் பிளஸ் வந்து என்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் இதெல்லாம் வச்சு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ஸோ மேனுஃபேக்சர் பண்றப்போ இந்த காஸ்ட் ஆகட்டும் இல்லை ஹியூமன் பவர் ஆகட்டும் இதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அதோட சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்றது நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து நம்மளால அது வந்து கெஸ் பண்ண முடியாது. செகண்ட் மெத்தட் என்னன்னு சொன்னா நம்ம வந்து தியரிட்டிக்கல் மெத்தட் போவோம். அதாவது வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இது ப்ரீ டிஃபைன்டா வந்து ஒரு ஈக்குவேஷன் மோட்ல வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வரது பேர் வந்து அனாலிட்டிக்கல் மெத்தட். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸா இருக்கும். ஸோ பொதுவாகவே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடும் தியரிட்டிக்கல் மெத்தடும் ஓரளவுக்கு வந்து சிங்க் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நம்ம பண்ற ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. மூணாவது மெத்தட் வந்து நியூமரிக்கல் மெத்தட்ஸ். நியூமரிக்கல் மெத்தட்னாலே வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் மெத்தட் சொல்லுவாங்க. இந்த நியூமரிக்கல் மெத்தட்ஸ்க்கு என்னென்ன இருக்குன்னா ஃபைனைட் டிஃபரன்ஸ் மெத்தட் சொல்லுவாங்க, ஃபைனைட் அப்ராக்சிமேஷன் மெத்தட் சொல்லுவாங்க, ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ளே பண்ண போறது இல்லை வந்து வாட்ச் பண்றது எல்லாமே பார்த்தோம்னா ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட் ஆர் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் இது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இது வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஸோ எக்ஸாக்டா நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷனும் நமக்கு சால்வ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் எக்ஸாக்டா தியரிட்டிக்கலா கிடைக்கிறது ஓரளவுக்கு வந்து மோரல்ல சேமா இருக்கும், பட் ஆனால் எக்ஸாக்டா இருக்காது. ஸோ அதனால தான் இது வந்து அப்ராக்சிமேட் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கல் பார்ட். ஸோ எதனால நம்ம இது பண்றோம்னா நார்மலா ஒரு ப்ரோட்டோடைப் உருவாக்குறப்போ அதை வந்து நம்ம வந்து மாஸ் கணக்கில் பேட்ச் கணக்கில் உருவாக்குறப்போ டிஃபெக்டிவா நம்ம உருவாக்கிட கூடாது. அதோட பேஸ் என்னன்னா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறோம்னா அந்த டிசைன் நம்ம போடுவோம். அந்த டிசைன் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஃபெயிலியர்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது ஆன்சிஸ் கொண்டு போய் கொடுப்பாங்க. லோட்லாம் அப்ளை பண்ணுவாங்க. எந்த இடத்துல டிஃபார்ம் ஆகுது, ஃபெயிலியர் எப்போ ஏற்படுது, எவ்வளவு லோட் வித்ஸ்டாண்ட் பண்ணுது, இதெல்லாம் நம்ம வந்து சாஃப்ட்வேர் மூலமா கத்துக்கலாம். இப்ப டிசைன் சாஃப்ட்வேர்ல நம்ம என்ன சொல்றதுன்னா டிசைன் சாஃப்ட்வேர் போனாலே நம்ம க்ரியோ போகலாம், சாலிட் ஒர்க்ஸ் போகலாம், ஆட்டோகேட் போகலாம், கேட்டியா போகலாம். இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ்ல டிசைன் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதை அவங்க கிட்ட சொன்னா அவங்க வந்து டிசைன் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த டிசைனை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க. வெதர் த பர்டிகுலர் டிசைன் இஸ் சூட்டபிள் ஆர் நாட்ன்ற மாதிரி அனலைஸ் பண்ணி அனுப்புவாங்க. இந்த அனலைசிங் சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தோம்னா ஆன்சிஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல். முன்னாடி வந்து ஒரு 10 years பேக்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து பொதுவாக ஒரு 1D ஆர் 2D டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். இதுல நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் கூட இருக்கும். பிகாஸ் ஏதாவது நம்ம எரர் பண்ணா கூட நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணா திரும்பவும் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுவோமோ அந்த மாதிரி ரன் பண்ண வேண்டிய சூழ்நிலை முன்னாடி இருந்து. ஆனா இப்ப ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஆன்சிஸ் ATDL பார்த்தா அந்த மாதிரி ப்ராப்ளம் உண்டு. இப்ப ஆன்சிஸ் ஒர்க் பெஞ்ச்ல பார்த்தோம்னா அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சைமல்டேனியஸா நம்ம வந்து ஒரு தெர்மல் ப்ராப்ளம் பார்க்கலாம், ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுல வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் இன்புட் பேராமீட்டர்ஸ் வந்து வேரி பண்ணிக்கலாம். இல்ல நடுவில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ நம்ம பேராமீட்டர்ஸை வேரி பண்ணி கூட ரிசல்ட்ஸ் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால வந்து எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் வந்து நமக்கு இந்த சாஃப்ட்வேர் மூலமா நம்ம கத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அதர் தேன் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் நம்ம காமன் பீப்புள் கூட நம்ம யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ற பொருட்கள் ஆகட்டும், இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம கையில வந்து கஸ்டமர் கையில வந்து சேர்றப்போ அது டிஃபெக்டிவா இல்லையான்றது டிசைட் பண்ணக்கூடியது வந்து FEA தான். ஸோ எல்லா பொருளுக்கும் FEA வந்து டிசைட் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. ஸோ உதாரணத்துக்கு இப்போ கார் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இப்போ நான் ஒரு ஸ்டூல்ல உட்காந்துருக்கேன். இந்த ஸ்டூல் வந்து ஒரு என்னோட வெயிட் வந்து 80 kg வச்சுக்கோங்களேன். இப்போ இதே ஸ்டூல்ல வந்து ஒரு 200 kgல இருக்க ஒரு பர்சன் உட்காந்தாங்கன்னா அது பிரேக் ஆயிடும். ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு இவ்வளவுதான் வித்ஸ்டாண்ட் கெப்பாசிட்டின்ற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி போறப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபெயிலியர் இருக்கும். இந்த ஃபெயிலியரை படிக்கிறதுக்கு வந்து நம்ம தேர்ட் ஆர் ஃபோர்த் செமஸ்டர் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஒரு சப்ஜெக்ட் படிப்பாங்க பசங்க. அதுல அவங்க என்ன படிப்பாங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு கிராஃப் பார்ப்பாங்க,
ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு எலாஸ்டிக் லிமிட் கூட இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு லா ஃபாலோ பண்ணும். அந்த லா தான் ஹூக்ஸ் லா. அதாவது காமன் எந்த ஒரு மெட்டீரியலா இருந்தாலும் நம்ம ரெண்டு விதமா அனலைஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து லீனியர் அனாலிசிஸ், இன்னொன்னு நான் லீனியர் அனாலிசிஸ். இந்த ரெண்டு விதமான அனாலிசிஸ் இருக்கு. இந்த லீனியர் அனாலிசிஸ் எதுக்கு மெயினா ஹோல்ஸ் குட்னு பார்த்தா ஹூக்ஸ் லா தான் ஹோல்ஸ் குட். அதாவது ஒரு மெட்டீரியல் வந்து வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட் குள்ள இருந்தனா ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்செப்ட் ரிமூவ் பண்றதுக்காக ஒரு யங்ஸ் மாடுலஸ் கொண்டு வருவோம். ஈன்றது யங்ஸ் மாடுலஸ், ஸ்மால் ஈனா ஸ்ட்ரெயின், சிக்மானா ஸ்ட்ரெஸ். சோ இதெல்லாம் ஃபார்முலா ஓரியன்டா இருக்கும். பட் பேசிக்கா வந்து எலாஸ்டிசிட்டினா என்ன? ஒரு மெட்டீரியல் வந்து லோட் அப்ளை பண்றப்போ சேஞ்சஸ் டைமென்ஷன் சேஞ்ச் ஆகும். திரும்ப அந்த லோட நம்ம வந்து ரிலீஸ் பண்ணா வாட் ஹேப்பன்ஸ் இட் ரீகெயின்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். சோ இதெல்லாம் வந்து எலாஸ்டிசிட்டி கீழ வரும். இதே பிளாஸ்டிசிட்டின்னு வெச்சுக்கோங்களேன், அதே பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் ஆகும். அதாவது ஒரு மெட்டீரியல் வந்து keep on applying load means automatically it will be permanent deform. So அதுதான் நான் லீனியாரிட்டில வருது. சோ நம்ம FEA வந்து பார்த்தோம்னா நம்ம அனலைஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து நான் லீனியர் அனாலிசிஸ் தான் இருக்கும். உதாரணத்துக்கு பீம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், இப்போ நம்ம வந்து கீப் ஆன் அப்ளைங் லோட்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மெட்டீரியல் பிரேக் ஆகட்டும், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே வந்து நான் லீனியாரிட்டி செக் பண்றப்போ இட் வில் பி வர்த்தி as well as ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். செகண்ட் திங் வந்து FEA ஓட பேசிக் பர்பஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்கு இந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம்ன்றது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி சப்ஜெக்ட். சிம்பிளா சொல்ல போனா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மலா வந்து நம்ம தியரிட்டிக்கலா பாக்குறப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷேப் இருந்துச்சுன்னா அதுல சின்ன ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டு அந்த பார்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா we keep on subdividing. ஸோ நிறைய டிஸ்கிரிட்டைசேஷன்ற வார்த்தை இருக்கும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து subdivide to equal number of parts and then analyze on a particular object and finally we'll assemble it. இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா சொன்னா புரியாது. சிம்பிளா சொன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஆப்ஜெக்ட்ல ஒரு சின்ன பார்ட் எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணிட்டு சேம் திங் மல்டிபிள் பார்ட்ஸ் நம்ம அசெம்பிள் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து FEA ஓட ஷார்ட்கட் கூட சொல்லலாம். ஸோ காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமை வந்து ஈஸியா சால்வ் பண்றதுக்கான டூல் ANSYS as well as FEA. ஸோ மெயினா இந்த டூலோட பர்பஸே அதான். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு பிசிக்கல் பேராமீட்டர் சொல்லுவாங்க, ஒரு பிசிக்கல் பிஹேவியர் ஆஃப் தி மெட்டீரியல். ஒரு மெட்டீரியலோட பிஹேவியரை அனலைஸ் பண்றதுக்கு நம்ம வந்து FEA வந்து ஒரு மிகப்பெரிய டூலை நம்ம யூஸ் பண்றோம். மெட்டீரியல் பிசிக்கல் பிஹேவியர்னா என்ன? உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் என்ன, ஒரு ஸ்ட்ரெயின் என்ன ஃப்ரீக்வன்சி கிடைக்குது, ஸோ எவ்வளோ வெலாசிட்டி வரும், எவ்வளோ ஆக்சிலரேஷன் இருக்கு, எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து பிசிக்கல் பேராமீட்டர்ஸ் ஆர் பிசிக்கல் பிஹேவியர் ஆஃப் எ மெட்டீரியல். இதை நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம FEA யூஸ் பண்றோம். ஸோ காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஈவன் இஃப் இட்ஸ் கர்வ்ட் பவுண்டரியா இருந்தால் கூட நம்ம ஐசோபராமெட்ரிக் எலிமெண்ட்ஸ் அப்புறம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்றது நிறைய மெத்தட்ஸ் தான் இருக்கு. ஸோ இட்ஸ் அ ஈஸி டூல் ஃபார் சால்விங் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். செகண்ட் திங் என்னன்னா, இப்போ நான் லீனியாரிட்டி அனாலிசிஸ் போனீங்க வச்சுக்கோங்க. நான் லீனியாரிட்டியில ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று வந்து ஜாமெட்ரிக்கல், இன்னொன்று மெட்டீரியல். ஸோ ஜாமெட்ரிக்கல் அப்பதான் லார்ஜ் டிஃபார்மேஷன் ஆகியே இருக்கும். இந்த மெட்டீரியல் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு எலாஸ்டோ பிளாஸ்டிக் நேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் ஆகக்கூடிய மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பொதுவாகவே ஒரு சிஸ்டமா இருந்துச்சுன்னா அதை லீனியர் அண்ட் நான் லீனியர் ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. இந்த லீனியர் அண்ட் நான் லீனியருக்குள்ளேயே வந்து அவங்க ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கூட வச்சுக்கிறாங்க. அதாவது இப்போ ஸ்டாட்டிக்கா இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், லீனியர் டைனமிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். அதே வந்து அதே மாதிரி நம்ம நான் லீனியர் போனோம்னா ஸ்டாட்டிக் நான் லீனியர் அனாலிசிஸ், டைனமிக் நான் லீனியர் அனாலிசிஸ். நடுவில் வந்து தெர்மல் ப்ராப்ளம் கூட வரும். இந்த தெர்மல் கூட லீனியர் தெர்மல் ப்ராப்ளம் ஆகும், நான் லீனியர் தெர்மல் ப்ராப்ளம் வருது. ஸோ ஒரு 6 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் டைப்ஸை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து சொல்யூஷன் நம்ம கொண்டு வந்துக்கிறோம். ஸோ இதுலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பண்ற இன்புட்ஸ் எப்படி இருக்கும்னா அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் வந்து ஹோமோஜீனியஸா ஹெட்ரோஜீனியஸா, என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், என்ன ஆக்சிலரேஷன் வேல்யூ வரும், என்ன வெலாசிட்டி வேல்யூ வரும், எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்கும், எந்த மெட்டீரியலுக்கு அப்ளை பண்ணா, இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய டாஸ்க் இருக்கு. ஸோ இதுலலாம் வந்து இன்டர்லிங்க் ஆகி இருக்கிற ஒரு விஷயம்னா கிராக் ப்ராபகேஷன். அதாவது கிராக் ப்ராபகேஷனே ஒரு தனி கடல் கூட சொல்லலாம். எந்த மெட்டீரியலா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரீசன் வந்து ரிப்பீட்டட் அப்ளைங் ஆஃப் லோட். அப்படி இல்லை சின்னதா ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயிருக்கும், அது ப்ராபகேட் ஆகி அது வந்து ஃபெயிலியருக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு மெட்டீரியல் ஃபெயில் ஆகாம தடுக்கிறதுக்கு நீங்க எய்தர் அந்த மெட்டீரியல் மேல ஒரு மெட்டீரியலை வச்சு பவுண்ட் பண்ணி நம்ம வந்து சாலிடா ஆக்கிடலாம். அப்படி இல்லையா அந்த கிராக் எப்படி வந்து ப்ராபகேஷனை தடுக்கிறதுக்குன்னு தனி ஸ்டடியே இருக்கு. இதுல நிறைய பேராமீட்டர்ஸும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இது மட்டுமே ஒரு தனி வீடியோ கூட பண்ணலாம். கிராக் ப்ராபகேஷன் அண்ட் கிராக்ஸ் பத்தி நம்ம தனியாகவே கூட பேசலாம்.
ஸோ கிராக் ப்ராபகேஷன் கூட FEA வந்து ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்ல முடியாது, அது ஒன் ஆஃப் தி மெயின் அட்வான்டேஜஸ். இந்த FEA டூல் வச்சு நம்ம அந்த இதையும் நம்ம சால்வ் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரைன்ஸ் அந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்டா எடுக்கும், சொல்றதுனால ஒரே டேக்ல இருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஸோ கைண்ட்லி அட்ஜஸ்ட் வித் மீ. கன்ஸ்ட்ரைன்ஸ்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம வண்டி இப்போ நம்ம 2-வீலர் ஆர் 4-வீலரை போற வச்சுக்கோங்க, கன்ஸ்ட்ரைன்ஸ் என்ன வரும்? இப்போ அன்அவாய்டபிள் ஆர் அன்பிளான்டு விண்டோட ஸ்பீட் வந்து அன்பிளான்டா இருக்கும், இல்லை ஏதாவது டிசாஸ்டர் ஒரு ஸ்ட்ராங்கோட வேவ் அதிகமாக இருந்தால் புயல் அடிச்சிச்சுன்னா இதெல்லாம் நம்மளால ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ்லாம் ஒரு மெட்டீரியலால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? whether a vehicle holds good for a aerodynamic structure, அதெல்லாம் கூட நம்ம பார்ப்போம். ஸோ அதெல்லாம் கூட நம்ம FEA வச்சு யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்க கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ஸ்பாய்லர்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த ஸ்பாய்லரோட பர்பஸ் என்ன? இப்போ விண்ட் வந்து அதிகமான வெலாசிட்டியில வரப்போ நீங்க நம்ம கார் வந்து அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறப்போ அந்த விண்டை வந்து டீவியேட் பண்ணிடும். அப்போ இன்னும் கார் வந்து கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஃபாஸ்டா போகலாம், நமக்கு மைலேஜும் கிடைக்கும், பிளஸ் வந்து டிராவல் ஸ்மூத்தா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பாய்லர்ஸ் தான் வைக்கிறாங்க. இந்த வண்டியோட டிசைன்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மாத்திட்டே இருக்காங்க. இந்த டிசைன் மாத்துறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. இப்போ நீங்க ஒரு 10 years பேக் பாத்தீங்கன்னா இதர் வேகனார் ஆர் ஷிஃப்ட் இல்ல ஃபோர்டு இல்ல ஹோண்டா இது எந்த கம்பெனிஸ் போனாலும் சரி அவங்க வந்து அந்த டிசைன் வந்து பண்ணிட்டே ரீடிசைன் பண்ணி கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நிறைய கொடுக்குறாங்க. இது எப்படி கொடுக்குறாங்கன்னா கஸ்டமரோட ஃபீட்பேக் வச்சு இருப்பாங்க, பிளஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஸோ எந்த மாதிரி பண்ணா இன்னும் அட்ராக்ஷனா இருக்கும், கலர்ஸ் ஆகட்டும், எப்படி ஆஸ்தெட்டிக் வேல்யூஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, இதெல்லாம் கூட பிளேஸ் எ மேஜர் ரோல். ஸோ ஒரு டிசைனை பண்றப்போ அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஏதாவது ஒரு காரோட மாடிஃபிகேஷன் பண்ணலாம் முடியாது. ஸோ இதுக்கு நிறைய கன்ஸ்ட்ரைன்ஸ்லாம் இருக்கு. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு வந்து பண்ண முடியாது. ஸோ டிசைன் இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் இன்புட்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனலைஸ் டிசைனா கொடுப்பாங்க. அந்த டிசைன் வந்து இஸ் இட் காம்பேட்டபிள், இந்த ரோட் கண்டிஷனுக்கு சூட் ஆகுமா, சேஃப்டி வேல்யூஸ்லாம் அடையர் பண்ணுமா, இதெல்லாம் கூட நம்ம செக் பண்ணிப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் திங்ஸ் விச் வி நீட் டு நோ. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கீப் ஆன் எல்லாமே ரவுண்ட் தி புஷ் மாதிரி பார்த்தோம்னா எது கனெக்ட் பண்ணுன்னு பார்த்தோம்னா FEA தான் கனெக்ட் பண்ணுது. ஸோ ஃபைனட் எலிமெண்ட் அனாலிசிஸ் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து மெட்டீரியல் பிஹேவியர். ஸோ மெட்டீரியல் பிஹேவியர் ஆஸ் ஆல்ரெடி செட், இப்போ ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல்னா நம்ம ஸ்டீல் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டீல்லேயே நிறைய வேரியன் கிரேட்ஸ் இருக்கும். ஸோ C25 C45 இந்த மாதிரி இருக்கும். டிசைன் டேட்டா புக்கெலாம் நீங்கள் பார்த்து அதுக்கான வேல்யூஸ் நம்ம எழுதி நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். இதே இதுதான் நீங்க வந்து ANSYS சாஃப்ட்வேர் யூஸ் பண்றப்ப எந்த மெட்டீரியல் எடுக்கணும். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க ப்ரோட்டோடைப் உருவாக்குறீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வெவ்வேறு மெட்டீரியல் போட்டோம்னா அது வித்ஸ்டாண்ட் பண்ணுமா, வெதர் a particular material can withstand high temperature, இதெல்லாம் கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலோட பிஹேவியர் வச்சு தான் அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் தி ப்ராஜெக்டே டிபெண்ட் ஆகும். ஒருவேளை அது வித்ஸ்டாண்ட் பண்ணல, இல்ல வந்து டெம்பரேச்சர் அதிகமாக உருகிடுச்சு, மெல்ட் ஆயிடுச்சுன்னா everything will be spoiled. So material behavior plays a major role. And next thing is application. So நம்ம எங்கெங்கெல்லாம் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா வேரியஸ் ஃபீல்ட் பார்க்கலாம், மெக்கானிக்கல் ஆகட்டும், ஏரோஸ்பேஸ் ஆகட்டும், சிவில் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், எக்கச்சக்கமான பிளேசஸ்ல வந்து FEA plays a major role. இப்போ ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லாம் பார்த்தா, கம்ப்யூட்டேஷனல் டைனமிக்ஸ்லாம் கூட பார்த்தா FEA வந்து plays a major role. And fluid flow is one of the important task. ஏன்னா வந்து நம்ம நிறைய இது நம்ம பார்ப்போம், ஒரு ஃப்ளூயிடோட வெலாசிட்டி எப்படி இருக்கு, அந்த ஃப்ளோ எப்படி இருக்கு, அதெல்லாம் கூட நம்ம ஈஸியா ANSYS வந்து அனலைஸ் பண்ணி பிளாட் பண்ணி நான் கிராஃபா. நெக்ஸ்ட் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு பாய்லர் நம்ம டிசைன் பண்ணோம்னா அந்த பாய்லருக்குள்ள எவ்வளோ ஹீட் வந்து அதை வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஃபார் பாய்லர்னா பவர் ஜென்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ அங்கே கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து எவ்வளோ வித்ஸ்டாண்ட் பண்ணும், எவ்வளோ டெம்பரேச்சர் அதாவது தாங்க முடியும், இல்லை எந்த மெட்டீரியல் போட்டால் இதுக்கு சூட் ஆகும், அது முதற்கொண்டு நம்ம வந்து FEA வச்சு பண்ணிடலாம். அக்கோஸ்டிக் அண்ட் பயோமெக்கானிக்ஸ். ஸோ அக்கோஸ்டிக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவுண்ட் வேரியேஷன்ஸ். ஸோ இப்போ ஒரு அமெரிக்காவில் வந்து ஒரு சர்ச் இருக்கும், எலிப்டிக்கல் ஷேப்ல இருக்கும். ஸோ ஒன் எண்ட்லேருந்து நம்ம ஷவுட் பண்ணோம்னா அதர் எண்ட்ல இருக்கவங்களுக்கு கிளியரா கேட்கும். ஸோ அப்போ அதோட சரௌண்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட எந்த ஷேப்ல இருக்கணும், எந்த இடத்துல வந்து வாய்ஸ் அதிகம் வைக்கணும், எந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த ஷேப் எலிப்டிக்கலா இருக்கணுமா இல்லை ரெக்டாங்குலா இருக்கணுமா, இது எல்லாமே டிசைட் பண்றது சாஃப்ட்வேர் தான். ஸோ சாஃப்ட்வேர் பிளேஸ் எ மேஜர் ரோல். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் பயோமெக்கானிக்ஸ். இப்போ நம்ம எலும்புகள்லாம் வந்து நார்மலாக சொல்லுவாங்க, நம்ம எரிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு வேளை வந்து பரி பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட எலும்பு வந்து மிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது எலும்பு வந்து எரியும் எரியாது, உருகும் உருகாது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் எலும்புன்றது. இப்போ எலும்பு தேய்மானம் ஏற்படணும்னா என்ன ஆகும்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக டாக்டர்ஸ் வந்து சர்ஜரிக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த சர்ஜரியில வந்து இப்போ நிறைய எக்கச்சக்கமான அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போன் எடுத்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இன்னொரு ஒரு மெட்டீரியலில் வந்து அதே மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ போனுக்கு நிகராக என்ன மெட்டீரியல் எந்த இது வித்ஸ்டாண்ட் பண்ணும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கா என்னன்றதை ஸ்டடி பண்ணுறது பயோமெக்கானிக்ஸ். ஸோ பயோமெக்கானிக்ஸ் இஸ் அப்கமிங் க்ரோயிங் ஃபீல்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ யாரையாவது இதில் பர்டிகுலராக நீங்கள் வந்து
கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. ஸோ நாட் ஒன்லி மெக்கானிக்கல் as well as in biotech also. Next thing is results what we keep obtaining. ஸோ நம்ம இதெல்லாம் பண்றோம்ல, நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ், இன்னொன்று டைனமிக் அனாலிசிஸ். ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். நார்மலா நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ல இப்போ பீம் ப்ராப்ளம்னா நம்ம டிஃப்ளெக்ஷன் வேல்யூ என்ன வரும், ஸ்ட்ரெஸ் என்ன வேல்யூ, ஸ்ட்ரெயின் என்ன வேல்யூ, ரியாக்ஷன் சப்போர்ட். இப்போ பீம்னு சொன்னீங்கன்னா நம்ம சிம்பிளி சப்போர்ட் பீம், கேண்டிடேட் பீம், ஓவரால் பீம்னு சொல்லிட்டே போலாம். சிம்பிளி சப்போர்ட் பீம் என்ன ரியாக்ஷன் சப்போர்ட்டுக்கான வேல்யூ அதெல்லாம் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுவோம். டைனமிக் அனாலிசிஸ். ஸோ டைனமிக் அனாலிசிஸ்னா வைப்ரேஷனாலே டைனமிக் அனாலிசிஸ்குள்ள தான் வருது. எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்கு, எவ்வளோ ரெசனன்ஸோட வேல்யூ எவ்வளோ வரும், மோட் ஷேப் என்ன இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன வரும், இந்த வெலாசிட்டி ஆக்சிலரேஷன்லாம் நம்ம வந்து கைனமேட்டிக்ஸ் வந்து நீங்க வந்து டயக்ராமேட்டிக்கா பிளாட் பண்ணுவீங்க. பட் இங்க கூட நம்ம வந்து என்ன சொல்லணும்னா ப்ராக்டிக்கலா அதை பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு ப்ராப்ளம் என்கவுண்டர் பண்றப்போ அந்த வேல்யூஸ்லாம் எப்படி மாறுதுன்றதை நீங்க வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் a கேம் when you keep on going inside you will be learning a lot of stuff. ஸோ வந்து உலகம் வந்து ரொம்ப பெருசு. ஸோ நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து கொட்டி கிடக்குது. பட் நாம தான் அதை கரெக்டாக போய் கிராப் பண்ணி அதை பற்றி நம்ம சர்ச் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கணும். ஸோ வந்து இப்போ நான் பேசிக்காக வந்து எஃப்இயோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு இருக்கு, நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயங்களையும் நூக் அண்ட் கார்னர் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிருக்குன்றதை நான் வந்து ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் மை லெவல் பெஸ்ட். அண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு சிங்கிள் டேக்லேயே எடுக்கிற எந்த ஒரு எடிட்டிங்லாம் இருக்காது. ஜஸ்ட் கேமரா ஆன் பண்ணிட்டு பேசிட்டு திருப்பி நானே ஆஃப் பண்ணிடுவேன். கட்லாம் கூட நான் இது எடிட்டிங்லாம் கூட பண்ண மாட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா யூ கேன் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பிளேலிஸ்ட்ல வந்து இப்போ புதுசாக எஃப்இஏ ஃபைனட் எலிமெண்ட் அனாலிசிஸ்க்குனே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். as well as strength of materials. ஸோ இதில் இருக்க பேசிக் கான்செப்ட்ஸ் ஆகட்டும், நம்ம டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், அந்த என்கவுண்டர் பண்ண தியரிட்டிக்கலும் ப்ராக்டிக்கலும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி ரிலேட் பண்ணி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு நான் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மீன்ஸ் யூ கேன் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெக்கானிக்கல் மோட்டிவேட்டர் மற்ற பிளேலிஸ்டையும் பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் யூ கேன் ஆல்சோ வாட்ச் தோஸ் திங்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ கிரேட்